இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இவர் வந்த பிறகுதான் இந்த கதையிலேயே ஒரு திருப்பு முனை. ஹீரோ வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? யாரையாவது போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படார்னு ஒரு வயதான ஆளை தள்ளிடுவாங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு அங்க ஹீரோ அப்படியே எழும்புவார். அப்படி காமிப்பாங்க. இது மாதிரி தான் இந்த 1ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே சாவு, ஒரே இழப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போது படம் சோகமாவே போயிட்டு இருக்கு. இப்ப 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஹீரோவுடைய இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஹீரோயின் வாழ்க்கையில ஏகப்பட்ட பாதிப்பு. நம்ம ரூத்து இப்போ பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை எப்படி வாழ வைக்கிறார் நம்முடைய கதாநாயகன். அதான் கதை. இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுகிற ஒரு நபர். ஒரு பெண்ணை அல்லது ஒருவரை மீட்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 3 தகுதி இருக்கணும். ஒண்ணு, அந்த மீட்க போகிற நபர் அவருக்கு உறவுக்காரரா இருக்கும். அடுத்தது, அந்த மீட்கக்கூடிய நபர் அந்த மீட்பதற்கான கிரயத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட என்ன இருக்கணும்? செல்வம் இருக்கணும். 3வது, அவருக்கு பில்லிங் இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். இப்போ கிறிஸ்து நம்மளை மீட்கணும்னா என்ன இருக்கணும்? உறவின் முறை இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். பாருங்க, அதுக்காக தான் கடவுள் மனுஷனா வரார். அந்த ரூத்துக்கும் நகோமிக்கும் இருக்கிற கடனு, இந்த வயலுகள் எல்லாம் மீட்கணும்னா நீங்க காலி ஆயிருவீங்க. போவாஸ் இவங்கள செஞ்ச பாவம் இருக்க, இவங்கள பண்ண வேலை இருக்க, அம்புட்டுக்கும் நீங்க கொடுக்கணும்னா நீங்க போனி ஆயிருவீங்க. அந்த மாதிரி இல்ல, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்குள்ள இறங்கி வந்தார். அவர் நிறைவான செல்வந்தரா இந்த பூமிக்குள்ள இறங்கி வந்தார். உங்களுடைய சபிக்கப்பட்ட வாழ்க்கை, உங்க தரித்திரமான வாழ்க்கை, உங்க இல்லாமையின் வாழ்க்கை மாறணும்னா நீங்க இணைக்கப்பட்ட இவர் மிகுந்த ஆஸ்திக்காரர் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். நீங்க வாக்கப்பட்டது பெரிய பணக்காரர் இருக்குங்க. ஃபேவரை நம்பி ஒரு ஆர்டினரியான வேலை தான், ஆனா எக்ஸ்ட்ராடினரியான ஃபேவரை நம்பி நீங்க போகும்போது சரியான நேரத்துல சரியான இடத்துல நீங்க இருப்பீங்க. That is the favor of God. The right time in the right place. இந்த உலகத்துக்கு ஒண்ணு தான் தெரியும், லேபர். ஆனா உங்களுக்கு எனக்கு ஒண்ணு தெரியும், அதுக்கு பேரு favor. We are not just believing labor, we are believing the favor of God. கடவுள் எப்படி உங்க வாழ்க்கையை மாத்துவார் தெரியுமா? நீங்க ஒரு தயவை நம்பும் போது சாதாரண வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சரியான ஆளை சந்திக்க வச்சு உங்க தலையெழுத்தையே அவர் மாற்றுவார். உங்க தலைமுறையை அவர் மாற்றி அமைப்பார். That is the favor of God. பெறுவதற்கு 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ரைட் டைம், சரியான நேரம். ரைட் பிளேஸ், சரியான இடம், சரியான செயல். ஒரு பெரிய திறமைசாலி இருப்பான், ஆனா தப்பான நேரத்துல பண்ணிட்டு இருப்பான், இல்லைன்னா தப்பான இடத்துல பண்ணிட்டு இருப்பான். ஆனா நீங்க சரியான ஒன்றை சரியான இடத்தில் சரியான நேரத்துல செய்யற மாதிரி அப்படி அமைக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் ஃபேவர் ஆஃப் காட். இவ வாழ்க்கையை தேடி ஏதோ ஒரு பிரயாசத்தை தேடி அவ போறா, ஆனா தயவை நம்பி போறா. அவ போய் நின்னா பாருங்க, கரெக்டான டைம்ல கரெக்டான வயல்ல அவ போய் நிக்கிறா. அந்த நேரம் கரெக்டா போவாசும் வரா. அதான் அங்க விஷயம்.